ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி செய்ய போகிறேன். இந்த சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு நான் ஒரு டிப்ஸு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸு எனக்கு ஒருத்தவங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ஹோட்டலில் சப்பாத்தி இப்படி தான் போடுவாங்க, இதை ஆட் பண்ணி தான் போடுவாங்க, அதனால தான் சப்பாத்திலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே டிப்ஸை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நான் என்ன டிப்ஸு, சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸு அப்படின்னு சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி மாவில் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் சொல்ல போகிற டிப்ஸு தாங்க. சப்பாத்தி சாஃப்டாக வரணுன்னா காய்ச்சின பால் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கோங்க. 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்திங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா மேலும் கீழுமாக பரட்டி நல்ல அளவான தண்ணி விட்டு, தண்ணி கூட விடக்கூடாது, கம்மியாக விடக்கூடாது, நல்லா சாஃப்டான பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இந்த சப்பாத்தி பிசைஞ்ச மாவை மேலால் கொஞ்சமாக நம்ம ஒரு எண்ணெய் கையில் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா மாவை பரட்டி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இனி சப்பாத்தி போட்டுக்கலாம். கல் காஞ்சதும் சப்பாத்தியை போட்டுடலாம். சப்பாத்தியை போட்டுட்டு ரொம்ப நேரமாக ஒரே சைடாக சப்பாத்தி வச்சுக்கக்கூடாது, மாற்றி மாற்றி பரட்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். ஒரே பக்கத்தே இருந்துச்சுன்னா சப்பாத்தி ஹார்ட் ஆகிடும். தேவையான அளவு எண்ணெய் மட்டும் லைட்டாக மேலால் பூசிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் பூசி 2 சைடு மாற்றி மாற்றி பரட்டுங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், சப்பாத்தி வெந்துடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது, உப்பி வருது பாருங்கள். சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக வருதுங்க. அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்றைக்கி சன்னா மசாலா வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு, அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.